Hello dear students, welcome to our channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 12th standard accountancy students உங்களுக்கான இந்த பப்ளிக் எக்ஸாம் 2024க்கான இம்பார்ட்டன்ட்டான ப்ராப்ளம்ஸ் எதுன்றதை தான் பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கு லைக் போட மறந்துடாதீங்க. நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் இதே மாதிரி பல வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ தயவு செஞ்சு லைக் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் சேனலோட லிங்கை கிளிக் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறோங்க. ஏன்னா நம்ம யூடியூப்ல போடக்கூடிய எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் அதை நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணுவோம். இதில் நீங்கள் சப்போஸ் மிஸ் பண்ணால் கூட வாட்ஸ்அப் சேனல் மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனாக அது கிடைக்கும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த பப்ளிக் எக்ஸாமுக்கு இந்த அக்கௌண்டன்சி சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம். ஸோ உங்களுக்கு இல்லஸ்ட்ரேஷன் இருக்கும், எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ், இல்லஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் புக்கில் வந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இந்த இல்லஸ்ட்ரேஷனில் எந்தெந்த ப்ராப்ளம் எல்லாம் இம்பார்ட்டன்ட், எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸை மட்டும் நான் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்னு உங்களுக்கு தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்கேன். இல்லஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம்ஸை டோட்டலாக நான் உங்களுக்கு இந்த காலமில் எழுதிடுறேன். ஸோ இதில் நான் சொல்லக்கூடிய எந்த ஒரு ப்ராப்ளமையும் நீங்கள் ஒமிட் பண்ணாமல் எல்லா ப்ராப்ளமுமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் 7 5 மார்க் கொஷின்ஸுமே பப்ளிக் எக்ஸாமில் எழுத முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஃபர்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் பார்த்துருவோம். சாப்டர் 1ல கொஷின் நம்பர் 1, 7, 8, 13 இந்த 4 ப்ராப்ளம்ஸ். சாப்டர் 2ல கொஷின் நம்பர் 2, 3, 18, 20. சாப்டர் 3ல question number 2, 4, 15, 18, 20. Chapter 4ல question number 5, 8, 9. Chapter 5ல question number 5, 8, 15 and 16. Chapter 6ல question number 16 and 20. 7th chapterல question number 2, 6, 10, 11, 13, 19 and 20. Chapter 8ல question number 3, 4, 11 and 12. Chapter 9ல question number 7, 8 and 18. 10th சாப்டர்ல கிடையாது. ஸோ இல்லஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம்ஸ்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் வந்து இதுதான். இதை ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிறங்க. இப்போ எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ்ல, புக் பேக் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ்ல எதெல்லாம் முக்கியமானது, எதெல்லாம் ரொம்ப முக்கியமானது அப்படின்றதும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு எதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம்ஸ்ன்றதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் எது வந்து முக்கியமான ப்ராப்ளம்ஸ்னு சொல்றேன். சாப்டர் 1ல 2 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 4, 5. இப்போ நான் சொல்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 3 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 10, 11. 5 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 8, 9. இது வெரி வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எது எது அப்படின்றத சொல்றேன். இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா செகண்ட் கேட்டகரியில கொஸ்டின் நம்பர் 6, 13, 15 இருக்குது. சரியா? ஓகே. இப்போ செகண்ட் சாப்டர்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 14, 15, 16. தென் 5 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 3. இது மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுக்கு அடுத்த கேட்டகரியில பாத்தீங்கன்னா 3 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 18, 19. 5 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 6, 10, 11, 12, 21 and 23. தேர்ட் சாப்டர்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா 5 மார்க் கொஸ்டின்ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 4, 16, 22. இது
ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதுக்கு அடுத்த கேட்டகரின்னு பார்த்தோம்னா 2 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 12ம் 17ம், 3 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 6, 10, 12. தென் 4th சாப்டர்ல வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்பர் 1, 2, 5 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 4, 5, 7, 8. இந்த 6 கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுக்கு அடுத்தபடியா 3 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 6ம் 9ம், 5 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1, 10, 11. தென் 5th சாப்டர்ல வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா 2 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 18, 19, 20. அதே மாதிரி 5 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 4, 5, 6, 25. இதுல ஒரு 6 சம், அதுல ஒரு 4 சம். இந்த 10 சம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுக்கு அடுத்தபடியா 3 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 23, 5 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 8, 9, 10, 18. தென் 6th சாப்டர்ல வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 1, 2, 3 2 மார்க்ல, 3 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 15, 5 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 4, 5, 6. இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இதுக்கு அடுத்தபடியா சாப்டர் 6ல இருக்கக்கூடிய வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 14 3 மார்க்லையும், கொஸ்டின் நம்பர் 7, 8, 16, 18, 21. இது 5 மார்க்லையும். தென் சாப்டர் 7ல 2 மார்க்ல வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 19ம் 20ம். 3 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 10, 11, 12. 5 மார்க் கொஸ்டின்ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 15, 18. இது வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்கு அடுத்தபடியா கொஸ்டின் நம்பர் 6, இங்க கொஸ்டின் நம்பர் 5, 7 and 16. தென் சாப்டர் 8ல வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 1, 6, 12. 5 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 2, 3, 4, 5, 6, 7, 8, 10, 11. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். இதுக்கு அடுத்தபடியா 3 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 13ம் 14ம். தென் சாப்டர் 9ல 1, 2, இங்க 7, 15. இது வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்கு அடுத்த கேட்டகரியில கொஸ்டின் நம்பர் 17ம், இங்க கொஸ்டின் நம்பர் 3ம் 19. ஸோ உங்களுக்கு 10th சாப்டர்ல 2 ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதை 2ஐயும் பார்த்துக்கிறேன். சரியா? ஸோ இதான் வந்து உங்களுக்கு 12th அக்கௌண்டன்சியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ். இது எதையும் ஒமிட் பண்ணாமல் படிச்சிங்கன்னா 2 மார்க்ல கேட்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், 3 மார்க்ல கேட்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் 5 மார்க்ல 7 ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. 7மே நம்ம என்ன பண்ணிடலாம், அட்டன் பண்ணிடலாம். சரியா? மறக்காம இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ண சொல்லுங்க. தேங்க்யூ.